மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமேன். நம்ம தொடர்ந்து பல வாரங்களாக பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் அப்படி என்கின்ற தொடர் காரியங்களை நம்ம சபையில் பேசிக்கொண்டு வருகிறோம். ஆமேன். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. நேற்று கூட சகோதரர் சொன்னார், நல்ல ஒரு ஆழமான சத்தியம் அதில் இருக்கிறதாக அவர் சொன்னார். ஆகவே கர்த்தருக்கு அதில் மகிமை உண்டாகட்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்துகிற கிரியைகளை குறித்து பல வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிற அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு நேராக நம்மை பரிசுத்த ஆவியானவர் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு நேராக உங்களையும் என்னையும் அவர் மாற்றுகிறார். அந்த தொடர் ப்ராசஸில் தான் நம்ம கடந்த ஒரு சில வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்முடைய சாயல் அது தேவனுடைய சாயல் இல்லை, அது முந்தின ஆதாமுடைய ஒரு சாயலாக அது இருந்தது என்று சொல்லி, அந்த முந்தின ஆதாம் என்று சொல்லி ஆதாம் அழைக்கப்படுவதற்கு முன்பாக அவன் ஆதாமாக இருந்தபோது அவன் யாருடைய சாயலில் இருந்ததாக நம்ம பார்த்தோம். ஆதாம் யாருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான்? தேவனுடைய சாயலாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆவியாக இருக்கிற பிதாவாகிய தேவன் தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி உண்டாக்கப்பட்ட ஆதாம் தேவனுடைய ரூபமாகவே அவன் இருந்தான். பாருங்க, அப்போ தேவனுக்குள்ளே இருந்த வல்லமை, தேவனுக்குள்ளே இருந்த ஞானம், தேவனுக்குள்ளே இருந்த பலன், தேவனுக்குள்ளே இருந்த அறிவு, தேவனுக்குள்ளே இருந்து காரியங்கள் எடுத்து நடப்பிக்கக்கூடிய சிந்தனை, செயல், இது எல்லாம் நிறைந்தவனாக ஆதாம் இருந்தான். தெய்வத்துவத்தினுடைய பரிபூரணம் ஆதாமுக்குள்ளே இருந்தது. ஆனால் ஆதாம் ஆஃப்டர் ஆல் ஒரே ஒரு பாவத்தை அவன் செய்ததுனால தேவத்துவத்தினுடைய மகிமைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்து ஜீவ ஆத்மாவாக உண்டாக்கப்பட்ட ஆதாம் சாதாரணமான மரித்து போகக்கூடிய ஒரு ஆத்மாவாக அவன் மாறி போனான். அதனால தான் வேதம் சொல்லும்போது முந்தின ஆதாம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது. அப்போ அந்த முந்தின ஆதாமுடைய சாயலில் தான் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற எல்லா மனுஷர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி பூமியில் உலகத்தில் இருக்கிற கொடான கோடி ஜனங்கள் அந்த முந்தின ஆதாமுடைய சாயலில் நிரம்பி இருக்கிறாங்க. இப்போ அவங்க ரட்சிக்கப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் பிந்தின ஆதாமுடைய சாயல் இன்னும் அவங்க தரித்து கொள்ளல. மாறா பிந்தின ஆதாமுடைய சாயல் வருவதற்கு அவர்களுக்குள்ளிருந்து முந்தின ஆதாமுடைய சாயல் நீக்கப்படுகிறது. அது அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது ஒரு முக்காடு நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஆமென். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்ட உடனேயே நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை தொடர்ந்து வந்த அந்த முந்தின ஆதாமுடைய சாயல் அங்கே ஸ்டாப் பண்ணப்பட்டு அங்கிருந்து நம்ம இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக பிந்தின ஆதாமுடைய சாயலுக்கு நேராக நம்ம நடந்து போகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்குள்ளார நம்ம வந்துடுறோம். நம்ம இன்னும் யாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய பூரண சாயலை பெற்றுக்கொள்ளவில்லை. புரியுதுங்களா? அப்போ தேவ சாயல்ல பூரண அதிகாரத்தோடு பூரண வல்லமையோடு இருந்த அந்த ஆதாம் தேவனை எப்படி பார்த்தான்னு சொன்னா, தன்னுடைய சொந்த கண்களால் தேவன் இருக்கிற விதத்திலேயே பார்த்தான். தேவனுடைய சாயலை அவனுடைய சொந்த கண்களால் 100% தேவனுடைய சாயலை அவன் பார்த்தான். தேவனுக்கும் ஆதாமுக்கும் இடையில மீடியேட்டர் கிடையாது. தேவனுடைய சாயல் எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. ஆதாம் தேவனை தேவனாகவே பார்த்தான். தேவன் இருக்கிற வண்ணமாகவே பார்த்தான். தேவன் எப்படி செயல்படுவாரோ அதை பார்த்தான். தேவன் எப்படி பேசினாரோ அதை ஆதாம் பார்த்தான். இது வரைக்கும் பாவம் செய்கிற வரைக்கும். பாவம் வந்தபோது அவன் தலையில் ஒரு முக்காடு போடப்பட்டது. அந்த முக்காடு போட்ட உடனே இப்போ ஆதாம் தேவனுடைய சாயலில் பார்க்க முடியல. தேவனுடைய வல்லமையை தேவனுடைய இடத்துல இருந்து அவனால் பார்க்க முடியல. அவன் சகலவற்றையும் இழந்து போய் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய பிரசனத்திலிருந்து அவன் விரட்டி அடிக்கப்பட்டு ஒரு சாதாரண மனுஷனை போல இப்போ அவன் பூமிக்கு தள்ளப்பட்டுட்டான். இப்போ தள்ளப்பட்ட ஆதாம் அவன் ஆதாம் கிடையாது, அவன் முந்தின ஆதாம். அப்போ அந்த முந்தின ஆதாமுடைய சுபாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அப்போ அந்த முந்தின மனுஷன்
அவனுக்குள்ளார தேவனுடைய பிரசனத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டுட்டான். தேவனுடைய டைரக்ட் அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்குள்ள இருந்து அவன் வெளியேற்றப்பட்டு விட்டான். தேவனுடைய மகிமையான பிரசனத்தை பகலின் குளிர்ச்சியான வேலையில எப்போதும் உணர்ந்து கொண்டிருந்த ஆதாமால இப்ப தேவனுடைய பிரசனத்தை உணர முடியல. தேவன் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்த ஆதாமால இப்ப தேவனுடைய சத்தம் தான் கேக்குது. ஆனா அவர் எங்க இருக்கிறார்னு சொல்லி தெரிய முடியல. ஏன்னா இப்ப தேவன் ஆவியா இருக்கிறார். ஆதாம் எப்படி இருக்கிறான்? சாமியா இப்ப மாறிட்டான். இப்ப மனுஷனா மாறிட்டான். அப்ப மனுஷனால ஆவியா இருக்கிற தேவனை ஒருவராலும் ஒரு காலமும் என்ன முடியாதுங்க, பார்க்கவே முடியாது. ஆமென். ஏன்னா ஆவியான தேவனை எப்படி பார்க்க முடியும்? ஆவியா தான் மாறணும். நீங்களும் நானும் ஆவியாமானா தான் ஆவியான தேவனை பார்க்க முடியும். ஆவியான தேவனை மாம்ச கண்களால் மாம்ச ரூபத்திலிருந்து பார்க்க முடியாது. அப்ப தேவன் அவனுக்குள்ள பாவம் இல்லாதவராக இயேசுவை போல அல்லது பிதாவை போலவே ஆதாமை படைக்கப்பட்டிருந்த அந்த ஆதாம் தேவனுடைய அதிகாரத்துக்கு தன்னை வெறுத்து தேவனுடைய ஆளுகைக்கு தன்னை தள்ளி பிசாசினுடைய ஆளுகைக்கும் பிசாசினுடைய அதிகாரத்துக்கும் தன்னை விற்று போட்டபடினால அவனால இப்ப தேவனுடைய சாயலை தேவனுடைய அந்த ரூபத்தை பார்க்க முடியாமல் போனது. அப்ப அன்னைக்கு ஆதாமால ஒட்டுமொத்த உலகமும் தேவனுடைய சாயலை இழந்து போனது, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போனது. அதை மீண்டும் கொடுக்கும்படிக்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் மனுஷனாக வந்த. நல்ல கரங்களை தட்டுங்களேன். எந்த ஆதாம் தேவன் உலகத்தை படைக்கும் போதெல்லாம் நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க, 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம், எதை படைச்சாலும் அதை எப்படி கண்டாராம்? நல்லதென்று கண்டார். எல்லாத்தையும் நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார். ஆனா எது எல்லாம் அவருடைய கண்கள்ல நல்லதாக கண்டு அதை பார்த்து ரசித்து உருவாக்கினாரோ பாவம் செய்த பிறகு அது எல்லாமே நல்லது அல்லாததாக போயிடுச்சு. ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஆதாம் பூமிக்கு சாபமாக மாறி போனான். ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய பூமி ஆதாமின் நிமித்தம் சாபமாக மாறி போனது. ஆசீர்வாதத்தை உற்பத்தி பண்ண வேண்டிய பூமி இப்போது கருக்கும் குறுக்கும் முள்ளையும் விளைவிக்கக்கூடிய சாபம் நிறைந்த ஒரு நிலமாக மாறி போனது. காரணம் ஆதாம் தேவனுடைய சாயலை இழந்து போனான். ஆமென். சரி, இப்ப தேவனுடைய சாயலை ஆதாம் இழந்து போனதுனால ஆதாமுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தீமை என்ன? அதை தெரிஞ்சாதான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனுக்குள்ளேயும் அந்த தீமைகள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்போ ஆதாம் தேவனோடு கூட வாழ்ந்தபோது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வயதில் மரித்து போகக்கூடியவனாக தேவன் அவனை உருவாக்கவில்லை. நான் பேசுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில். அப்போ என்றென்றைக்கும் அவன் பிதாவாகிய தேவனோடு கூட இருக்கணும், என்றென்றைக்கும் பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்கணும் என்பதாகத்தான் தேவன் அவனை படைத்தார். ஆனால் பாவம் வந்தபோது பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராகிய பிதாவாகிய தேவன் தன்னுடைய முகத்துக்கு நேராக ஆதாம் நிற்க தகுதியை இழந்து விட்டான் என்று சொல்லி அவன் என்ன பண்றாருங்க, துரத்தி அந்த ஏதேனை அவர் பூட்டி வைத்து விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப ஏதேன் பரலோகத்தின் ஆசீர்வாதம் நிரம்பின ஒரு ஸ்தலம். இப்ப அது மூடி சாபம் நிறைந்த ஒரு ஸ்தலமாகிய பூமிக்கு அவன் தள்ளப்பட்டுட்டான். அப்ப ஆதாம் பாருங்க, அந்த தேவனுடைய சாயலை இழந்து போனபடினால ஆதாமுக்கு ஏற்பட்ட முதல் நஷ்டம் என்ன தெரியுங்களா? ஆவிக்குரிய மரணம் அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. தேவனோடு நினைச்ச நேரத்தில், தேவனோடு விரும்பின நேரத்தில் தேவனாகவே அவனை தேடி வந்து அவனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு ஆவிக்குரிய உறவு, ஒரு ஆவிக்குரிய சம்பாஷணை இருந்தது பாருங்க. அது இப்போ இல்லாமல் போயிடுது. இப்போ ஆதாம் தேடினாலும் தேவனை அவனால பார்க்க முடியாது, தேவனே விரும்பினாலும் ஆதாமை பார்க்க முடியாது. காரணம் ரெண்டு பேருக்கும் இடையில என்ன வந்துருச்சுங்க? பாவம் ஒரு மதில் சுவரை போல வந்து விட்டது. ஆமென். ஆதியாகமம் 2:17 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அப்ப முதல்ல ஆவிக்குரிய ஒரு மரணம் ஏற்பட்டு வேதம் சொல்லுகிறது, அந்த விலக்கப்பட்ட அந்த கனியை புசிக்கிற நாளில அவன் சாகவே சாவா என்று சொல்லி தேவனால அவனுக்கு சொல்லப்பட்டது. ஆனா ஆதாம் செத்துட்டானா உடனே? இல்ல, அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தான். எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க? 930 வயது ஆதாம் வாழ்ந்தார். ஆனா சொல்லப்பட்ட வாக்கு, அந்த வார்த்தை அவனுக்கு நிறைவேறல, அவன் சாகல. ஆனா அவன் செத்தான். காரணம் ஆவிக்குரிய
மரணம் அவனுக்குள்ள ஏற்பட்டது. அப்போ தேவனை முகமுகமாய் பார்த்து பேசி பழகி வந்த ஆதாம் இப்போ தேவனை ஒரு அந்நியரை போல அவன் போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தேவனுக்கும் அவனுக்கும் இடையில ஒரு மரணம் ஏற்பட்டது, ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது. இப்போ இடையில ஆதாம் தேவனை சந்திக்கணும்னு சொன்னா முன்னாடி மீடியேட்டர் இல்லாம தேவனை சந்தித்த ஆதாமால இப்போ அப்படி சந்திக்க முடியாது. ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு மீடியேட்டர் வந்துட்டார். இப்போ அந்த மீடியேட்டர் யாருங்க? சாத்தான் வந்துட்டான். இப்ப சாத்தானுடைய பர்மிஷன் இல்லாம ஆதாமால தேவனை சந்திக்கவே முடியாது, தேவனால ஆதாமை சந்திக்கவே முடியாது. அப்ப பிசாசு இப்போ ஆதாமை ஆளு எடுத்துக்கொண்டான். அப்ப இன்னைக்கும் அநேகருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில அநேகர் உயிரா இருக்கிறாங்க, ஆனா அவங்க மரித்து போயிருக்கிறாங்க. காரணம், அவர்கள் ஒரு மீடியேட்டருக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க, அல்லது தங்களுடைய உறவை ஒரு மீடியேட்டர் மூலமாகத்தான் தேவனோடு ஏற்படுத்திக் கொள்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. பொண்ணு பார்க்கறதுக்கு தான் நமக்கு ஒரு மீடியேட்டர். நான் அழகாக இங்கிலீஷ் சொல்லின்னு வரேன்ல, மீடியேட்டர். அதுக்கு தமிழ் என்ன தெரியுங்களா? புரோக்கர். என்னதுங்க தமிழ்? தரகர் அல்லது புரோக்கர். ஆமேன். அப்போ பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாமுக்கு இடையில ஒரு புரோக்கர் வந்துட்டார். ஆமேன். அப்படின்னு சொன்னாலே அந்த புரோக்கருடைய பர்மிஷன் இல்லாமல் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கொள்ள முடியாது. பாருங்க, இங்கேயும் கமிஷன் வாங்கிடுவார், அவர் அங்கேயும் கமிஷன் வாங்கிடுவார். இப்போ ஆதாம் முன்னாடி அப்படி இல்லை, நினைச்சா போய் இயேசுவின் தேவனேன்னு கூட்டா வந்துடுவார். இப்போ அந்த சூழ்நிலைகள் மாறி போயிடுச்சு. இப்போ தேவனை அவன் பார்க்க வேண்டிய ஆவிக்குரிய பார்வையை இழந்து போயிட்டான். ஆவிக்குரிய தன்னுடைய அந்த காரியங்களை அவன் இழந்து போனபடினால ஆவியா இருக்கிற தேவனை அவனால் பார்க்க முடியாமல் போனது. அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? முதல்ல சொன்னோம், ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது. ஆவிக்குரிய மரணம் ஆதாமுக்குள்ள வந்ததனுடைய விளைவு மனித குலம் முழுவதும் பாவத்தினால ஆட்கொள்ளப்பட்டது. தேவனுடைய அதிகாரத்தினால ஆட்கொள்ளப்பட வேண்டிய இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் இப்ப பாவம் என்கின்ற அந்த ஒரு காரியத்தினால இப்ப ஆட்கொள்ளப்பட்டு விட்டது. அப்ப பாவமே இல்லாமல் உண்டாக்கப்பட்ட ஆதாம் ஏவாளுக்குள்ள பாவம் நடந்தபடினால ஏதேனுக்குள்ள இருந்து அவங்க துரத்தப்பட்ட பூமி சபிக்கப்பட்டது. அந்த சாபத்தினால பாவங்கள் உற்பத்தி பண்ணப்பட்டு பாவம் மறுபடியும் சாபமாக வந்துவிட்டது. இப்போ ஆதாமும் ஏவாளும் ஏதெல்லாம் வாழ்ந்தது போல வாழ முடியாது. மாறா இப்போ அவங்க தங்களுடைய வாழ்க்கையை பாவ சரீரத்திலிருந்து அவங்க வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. பாருங்க, அதனால தான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்து வாசிங்க. C'est pourquoi, comme par un seul homme, le péché est entré dans le monde, et par le péché, la mort. C'est qu'ainsi que la mort s'est étendue sur tous les hommes, parce que tous les hommes ont péché. ஆமா, வசனம் சொல்லுது, ஒரு மனுஷனாலே பாவம் உலகில் நுழைந்தது, அனைவரும் பாவிகளாக மாறிட்டோம். ஆதாமால ஒட்டுமொத்த உலகமும் பாவமாய் மாறினபடினால, பாவிகளாய் மாறினபடினால உலகத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் பாவம் என்கின்ற ஒரு தடுப்பு சுவரால தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டது. அதனால பூமி முழுவதும் என்ன இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா சாபமே அது இருந்தது. பாருங்க, அப்ப அந்த சாப சாயல்ல ஆதாம் மாறி போனா ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய ஆதாம் இப்ப சாபத்துக்குரிய சாயலை தடுத்து கொண்டபடினால பூமிக்கு ஆதாமே ஒரு சாயலாக அவன் மாறி போனான். அப்ப அந்த ஒரே ஒரு மனுஷனுடைய குற்றம், ஒரே ஒரு மனுஷனுடைய பாவம் ஒட்டுமொத்த உலகத்தையும் தீட்டுப்படுத்துது. அதைத்தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். கிழிந்த துணியை எந்த துணி கூட தைக்கக்கூடாது, தைச்சிட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? அப்போ அந்த ஒரே ஒரு கிழிந்த துணி, ஒரே ஒரு பழைய ரசம், அது புதிய ரசத்தை என்ன பண்ணிடும்? கெடுத்து போயிடும், புளித்து போட வைத்து விடும். அப்போ ஒரே ஒரு ரசம் தான் ஆதாம். அவர் ஒட்டுமொத்த ஒரு ரசமாக இருந்த உலகத்துக்கும் பாவமாக அவன் மாறி போனார். ஆமீன். இப்போ அதனால் என்ன நடந்ததுன்னு தெரியுங்களா? தேவ சாயல் மனுஷ குலத்திலிருந்து விலக்கப்பட்டது. எந்த சாயலோடு ஆதாம் படைக்கப்பட்டனோ அது ஆதாமை மட்டும் விட்டு விலகி போகவில்லை, ஒட்டுமொத்த உலகமும் அந்த சாயலிருந்து மாற்றப்பட்டது. ஒரு ஆவிக்குரிய கொலை அங்க நடந்தது. ஒரு தேவனுடைய சாயல் அங்க கொலை செய்யப்பட்டது. தேவனுடைய சாயல் மனுஷனுடைய மேல இருந்து அப்படியே உரிக்கப்பட்டது. நான் சொல்ற வார்த்தையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் பின்னாடி பயன்படும். அப்ப தேவனுடைய சாயல் ஆதாம் கிட்ட இருந்து உரிக்கப்பட்டது. தேவனுடைய சாயல் ஆதாம் மேல இருந்து கொலை செய்யப்பட்டு பிடுங்கப்பட்டது. தேவனுடைய சாயல் அவன் மேல இருந்து அழிக்கப்பட்டு போனது. இப்ப அவன் மாம்ச சாயலா இருந்தபடினால அவன் மூலமாக உலகம் பெருகினது. அந்த உலக ஜனங்கள் எல்லாரும் தேவ சாயல் அற்றவர்களாக பாவ சாயலோடு அவர்கள் பிறந்தார்கள். அந்த பாவ சாயலோடு ஒரு மனுஷன் பிறக்க ஆரம்பித்த உடனே என்ன நடந்ததுங்களா? முதல் கொலை அங்கே தான் நடந்தது. ஆதாம் பெற்ற முதல் மகன் யாருங்க? காயின். அவன் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான். கொலை செய்யணும் என்று சொல்லி யார் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது? ஒரு உயிரை எடுக்கணும்னு சொல்லி யார் கற்றுக் கொடுத்தது? அப்போ அதற்கு சொந்தக்காரன் யாரு? யோவான் 10:10 சொல்லுது. அதற்கு சொந்தக்காரன் யாருங்க?
சாத்தான் பிசாசானவன் வேதம் சொல்லுகிறது அவனை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று அவன் உங்ககிட்ட என்கிட்ட வேற எதுக்கும் வருது கிடையாது. எந்த திருடனாவது நம்ம வீட்டில் வந்து அவன் திருடி கொண்டு வந்து நமக்கு கொடுத்துட்டு போறானா? இல்லை, அவன் நம்ம வீட்டில் இருந்து ஏதாவது வாரின்னு பக்கத்தான் வருவோம். அப்போ அந்த திருடனாக சொல்லப்படுகிற இந்த பிசாசும் உங்கள் வீட்டில் இருந்து என் வீட்டில் இருந்து உங்கள் ஆத்மாலேருந்து என் ஆத்மாக்கள் இருந்து எதையோ ஒன்று திருட வருகிறான், எதையோ ஒன்று அழிக்க வருகிறான், எதை ஒன்று அவன் களவாட வருகிறான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு இருக்கணும். ஆனால் துர்திஷ்டம் என்னன்னு சொன்னீங்கன்னா, உலகமே அவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்துக்கு யாருங்க தேவன்? ஆமாம், இந்த உலகத்துக்கு பிசாசு தான் தேவன். ஆமாம், உலகத்தின் தேவன் என்று சொல்லி வேதம் அவனை அழைக்கிறது. பிசாசு தான் தேவனாக இருக்கிறான். ஆனால் இந்த பிசாசினுடைய ஆளுகையிலிருந்து யாரெல்லாம் தங்களை மீட்டு கொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்துனுடைய ஆளுகைக்குள்ள வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்போ உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனாக இருக்கிறார். ஆனால் உலகத்துக்கு தேவன் வந்து பிசாசானவனாக அவன் இருக்கிறான். அப்போ இன்றைக்கு அந்த தேவனுடைய நாமத்தை தூஷிக்கப்படும்படிக்காக பாவம் பூமியில் வந்தது, கொலை நடந்தது. அதனால பரிசுத்தமும் நீதியும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மனுஷன் மாறி போனான். பரிசுத்தமும் நீதியும் அங்கே இல்லாமல் இருந்தது பிசாசினுடைய சாயல். தேவனிடத்தில் நீதி இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, அதுதான் அவருடைய சாயல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த சாயல் அங்கே இல்லாமல் போனபடினால உலகத்துக்கு கொலை வந்த மாத்திரத்தில், உலகத்தில் தேவனுடைய சாயல் மங்கின மாத்திரத்தில், நாலாவது காரியம் உலகத்துக்கு சாபம் வந்தது. அப்போ எந்த உலகத்தை தேவன் பார்த்து ரசித்து அழகாக இருக்குது, நல்லதாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது என்று சொல்லி உருவாக்கினாரோ அந்த உலகம் ஒரே ஒரு மனுஷனால் இன்னைக்கு சாபத்தீடாய் மாறி போனது. அப்போ சகோதரனே சகோதரியே, உங்களுடைய உலகம் என்கின்ற குடும்பத்தில் உங்கள் ஒரு ஆளைத்தான் தேவன் ஆதாமை போல வைத்திருக்கிறார். உங்கள் ஒருவனைத்தான் ஒருத்தியைத்தான் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாத ஊற்று நீங்கள் தான். ஆமென். நான் தான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாத ஊற்று. ஆனால் நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளாமல் போகும்போது என்னை அறியாமல் எனக்குள்ள என்ன வந்துடுதுங்க? நமக்குள்ள பாவமும் சாபமும் வந்து பரிசுத்தமும் நீதியும் நம்ம விட்டு விலகி போக நாமளே ஒட்டுமொத்த உலகமே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய உலகம் சாபமாக மாறி போனது. அறிந்து கொள்ள வேண்டியவரை அறிந்து கொள்ள முடியாத விதத்தில் நம்மளுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு போனது. எதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாதோ அதை அறிந்து கொள்ள முடியும் உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அறிந்து கொள்ள வேண்டிய காரியத்தில் கண்கள் மூடப்பட்டது. அறிந்து கொள்ளக்கூடாத காரியத்தில் என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? கண்ணீரும் கவலையும் நோயும் வியாதியும் கொள்ளை நோயும் சண்டையும் சச்சரவும் பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி பகை, இது எதுவுமே தேவனுக்கு சொந்தமானதே இல்லை, மனுஷனுக்கு சொந்தமானதே இல்லை. இது எல்லாமே பிறப்பிக்கப்பட்டது பிசாசினால. அப்போ எந்த மனுஷனுக்கு பிசாசினால ஆட்கொள்ளப்படுகிறானோ அவன் தேவ சாயலில் இருக்க மாட்டான், அவன் பிசாசின் சாயலுக்குள்ளார வந்துடுறான். அப்போ இன்னைக்கு சாபம் உலகத்துக்குள்ளார நுழைந்து விட்டது. ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஆதாம் ஆசீர்வாதத்தை விட்டு போட்டவனாங்க. ஏசா எதுக்காக தன்னுடைய சுதந்திர பாகத்தை விட்டு போட்டார்னா ஒரு கூழுக்காக, சாதாரண ஒரு கூழுக்காக தன்னுடைய சுதந்திர பாகத்தை விட்டு போட்டது போல ஆதாம் தன்னுடைய ஆசீர்வாதத்தை எதற்காக விட்டு போட்டாருங்க? ஆதாம் எதற்காக தன்னுடைய ஆசீர்வாதத்தை விட்டு போட்டாருங்க? ஒரே ஒரு கனி. ஆனால் ஒரு பழத்துக்காக தன்னுடைய சுதந்திர பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை அவன் விட்டு போட்டவனாக ஆதாம் மாறி போனான். அப்போ ஆதாமுடைய வித்து தான் ஏசாக்குள்ள இருந்தது, ஏசாவுள்ள இருந்த வித்து தான் வெளிப்பட்டு கூழுக்காக ஆசீர்வாதத்தை இழந்து போனது. இன்னைக்கு பலர் அழிந்து போகக்கூடிய உலக பொருளுடைய ஆசீர்வாதத்தின் மேலே மேன்மை பாராட்டி அதை பெற்றுக்கொள்ள ஓடி அதற்காக தங்களுடைய வாழ்நாளெல்லாம் அவங்க அழித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அழியாததும் வாடாததுமான ஒரு காரியம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் நித்திய ஜீவன். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அந்த நித்திய ஜீவன் ஏதோ நீங்கள நானும் மரித்து பரலோகத்தில் போய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல, இங்கேயே இன்னைக்கு ரைட் நவ் அந்த நித்திய ஜீவனை நீங்கள நானும் அனுபவிக்க முடியும். ஆமென். நித்திய ஜீவனை நீங்கள் எங்கே அனுபவிக்கிறீங்க? தேவனுடைய சபையில் இங்கே நீங்கள் உட்கார்ந்து தேவனுடைய அந்த நித்திய ஜீவனுக்கான அந்த முன் ருசி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்படியே ருசி பார்த்து ஒரு நாள் நாம் நித்திய ஜீவனாகவே நாம் மாறி நாங்கள் போவோம். நல்ல கரங்களை தட்டுங்களேன். இப்போ ஐந்தாவது ஒரு காரியம், ஆதாம் தேவனுடைய மகிமையை இழந்து அவன் வெளியேறப்பட்டபடினால ஐந்தாவது வந்த காரியம், பரலோகத்திலிருந்து மனுஷன் பிரிக்கப்பட்டுட்டான்.
ஏன்னா முன்னாடி தேவன் பரலோகத்திலிருந்து நேரா இறங்கி வந்து ஆதாமோடு கூட உறவாடினதை போல இப்போ மனுஷனோடு அவரால் உறவாட முடியாது. காரணம், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடையில பாவம் ஒரு பெரிய போர்வையை போல, ஒரு மதில் சுவரை போல மூடிக்கொண்டிருக்கிறபடினால தேவனால வர முடியாமல் போனது. பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 23, 24 வாசிக்க வேணாம், அதை நீங்க வாசித்து பார்க்கும்போது ஏதேன் அந்த தோட்டம் மனுஷனை விட்டு விலக்கப்பட்டது, அல்லது மனுஷன் ஏதேன் தோட்டத்தை விட்டு விலக்கப்பட்டான். ஒட்டுமொத்த மனுஷனும் முகமுகமாய் தரிசிக்க வேண்டிய தேவனுடைய சாயலை இப்போது முற்றிலுமாக இழந்து அவருடைய மகிமையை ஏதோ ஒரு கண்ணாடியில மங்களா பார்க்கறதை போல பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டுட்டோம். 2 கொரிந்தியர் 3:18 5 காரியம் சொன்ன பாருங்க. முதல்ல மனுஷ குலம் என்னடா வந்துன்னா ஆவிக்குரிய மரணத்தினால் ஆட்கொள்ளப்பட்டது, பாவம் மனுஷ குலத்துக்குள்ள நுழைந்தது, தேவனுடைய சாயல் மனுஷனை விட்டு நீக்கப்பட்டது, உலகத்துக்கு சாபம் வந்தது. ஆமென். பரலோகத்திலிருந்து மனுஷன் பிரிக்கப்பட்டுட்டான். இப்போ எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 3:18. Nous tous dont le visage découvert reflète la gloire du Seigneur, nous sommes transformés en la même image, de gloire en gloire par l'Esprit du Seigneur. Amen. அது தமிழ்ல வாசிங்க பிரதர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுபப்படுகிறோம். வசனம் சொல்லுது பாருங்களேன். அப்போ அந்த பரலோகத்திலிருந்து மனுஷன் பிரிக்கப்பட்டபடினால இப்போ நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறதை போல இப்போது கண்டு, அப்படின்னு சொன்னால் தேவனுடைய சாயலை முகமுகமாக உங்களால் என்னால் காண முடியல, தேவன் இருக்கிற வகையில் உங்களால் என்னால் காண முடியல, தேவன் எப்படி இருக்கிறாரோ அந்த வகையில் உங்களால் என்னால் காண முடியல. மாறா ஏதோ கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்த்துட்டு நம்ம அப்பால போனோன்னு நம்முடைய முகம் நமக்கு மறந்து போயிடும் இல்லைங்களா? அதை போல தேவனுடைய முகம் நம்ம கொஞ்சம் வெளியே போனே நமக்கு மறைஞ்சு போயிடுது. இப்போ அதைத்தான் இங்கே அவர் சொல்ல வர்றார். இப்போ அந்த சாயல், எந்த சாயல்? அந்த சாயல் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய சாயலை இங்கே சொல்லுகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பிதாவினுடைய சாயலை பூமியில மனுஷனாக வாழ்ந்த இயேசு கிறிஸ்து தான் 100% வெளிப்படுத்தினார். அவர் எப்படி பரலோகத்தில் பிதாவை பார்த்தாரோ, பிதாவோடு கூட இருந்தாரோ, பிதாவினுடைய சாயல் என்ன என்பதை இயேசு கிறிஸ்து இன்னும் கண்டு கொண்டாரோ, அதே சாயலை மாம்ச உலகத்தில் பாவிகளாக இருந்த நமக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து அந்த சாயலை அவர் தன்னுடைய மாம்ச கண்களால் பார்த்தார், ஆவிக்குரிய கண்களால் இல்லை. பிதாவாகிய தேவனை ஆவிக்குரிய கண்ணால தான் பார்க்க முடியும். மாறா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பிதாவாகிய தேவனை தன்னுடைய சொந்த கண்களால், மாம்ச கண்களாலவே பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவரை அவர் பார்த்தார். அப்படின்னு சொன்னா அப்ப இயேசு கிறிஸ்து எந்த சாயல்ல இருந்தார்னா பிதாவாகிய தேவனை அந்த சாயல்ல பார்க்க முடியும். வேற தேவ சாயல்ல பிதாவாகிய தேவன் எந்த சாயல்ல இருந்தாரோ அதே சாயல்ல தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அப்ப பிதா எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் இயேசு இருக்கிறார். ஆனா 2 பேருக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், அவர் ஆவியா இருக்கிறார், இவர் மாம்சத்தில் இருக்கிறார். ஆனா இவர் மாம்சத்தில் இருந்தாலும் இயேசு பிதாவாகிய தேவனை போல பாவமே செய்யாதவராக, பாவம் அவரை அண்டாதவராக, அவரிடத்துல யாதொரு பழுதும் இல்லாதவராக தன்னை அவர் காத்து கொண்டபடினால ஆதாம் இழந்து போனதை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சாயலை இழந்து போகவில்லை. இயேசுக்கும் பிதாவுக்கு இடையில ஒரு மீடியேட்டர் தேவைப்படலை. பரலோகத்தில் இருந்த போதும் ஒரு மீடியேட்டர் கிடையாது, பூமிக்கு வந்த பொழுதும் அவருக்கும் பிதாவுக்கும் ஒரு மீடியேட்டர் கிடையாது. காரணம், பிதாவாகிய தேவனுடைய சாயலை பூமியில 100% இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதற்காக எதற்காகவும் அவர் தன்னை விட்டு போடவில்லை. மரணமே அவருடைய வாழ்க்கையில வந்த போதும் அவர் விட்டு போடவே இல்லை. பிசாசு அவரை தூக்கி கொண்டு போய் உச்சில வச்சு எதையோ காண்பித்து எதையோ செய்தெல்லாம் அவரை இல்ல, பிசாசால முடியல. ஆதாமை போல ஒரு பழத்துக்காகலாம் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போக தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரல. பாருங்க, மரணம் கண்களுக்கு முன்பாக தெரிந்தும் தேவனுடைய சாயலை மரித்து சிலுவையில தொங்கி கொண்டிருந்து உயிர் தெழுந்து வந்தபோதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 100% அவர் வெளிப்படுத்தினார். அப்ப அந்த சாயல் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சாயலாகவே இந்த பூமியில் இருந்தபடினால அந்த சாயலை இந்த வசனம் குறிக்கிறது. இப்போ ஆவியானவரும் நம்மை அந்த சாயலுக்கு நேராகத்தான் நடத்தி கொண்டு போகிறார்.
இப்போ ரொம்ப நாளாக நம்ம அந்த சாயலை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த சாயல் என்பது இப்போ நான் நிற்கிறது என்னுடைய சாயல் இல்லை. இப்போ நான் அப்படிங்கிறது யாருங்க? நான் என்பது யாரு? ஆமாம், இந்த சரீரம் என்பது நான் இல்லை. இந்த சரீரம் என்பது நான் கிடையாது. நான் என்பது எனக்குள்ளே இருக்கிற ஆவியும் ஆத்மாவும் தான். இதை ரெண்டையும் மூடி போட்டு பாதுகாக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டது அந்த சரீரம். ஆனால் நான் செத்த உடனே இப்போ இல்லை, 100 வயசில், ஆமீன் சொல்லுங்களேன், 100 வயசில் நான் சாகும்போது, அதில் கூட எனக்கு 100 வயசில் சாகும்போது என்னுடைய பாடியை தான், அதுக்கப்புறம் அப்பாவும் கிடையாது, புருஷனும் கிடையாது, பாஸ்டரும் கிடையாது, ரெவரண்ட்டும் கிடையாது, போதகரும் கிடையாது, ஜானும் கிடையாது. என்னதுங்க? எல்லாம் பாடி தான். பாடி எப்போ அடக்கம் பண்ண போகிறோம் எப்படி தானே எல்லாரும் கேட்போம். அப்போ இந்த பாடியை வச்சு ஆண்டவர் உடனே செய்ய போகிறது கிடையாது. இப்போ உயிராக இருக்கும்போது பயன்படுத்துவார், செத்த பிறகு அடக்கம் பண்ணிடுறாரு. ஆவியும் ஆத்மாவும் தேவன் பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அதுதான் அவருக்கு விலையேற பெற்றது. அதற்காகத்தான் தன்னுடைய ஜீவனை இந்த பூமியில் செலுத்தினார். அந்த ஆத்மாவும் ஆவியும் தான் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டது. இந்த மனுஷனுடைய சரீரம் கிடையாது. மனுஷனுடைய சரீரம் தேவ சாயலாக படைக்கப்படலை. ஆதாம் பாவம் செய்த பிறகு இது பாவ சாயலாய் மாறி போனது. அப்போ ஆத்துமாவும் ஆவியும் தான் தேவ சாயலாக இன்னும் இருக்கு. அந்த தேவ சாயலாக அவர் வைத்துக்கொண்டு இருக்கிறார். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் தான் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படித்தான் தன்னுடைய சாயலை வெளிப்படுத்தினார்? அதை எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 1:3. டக்குன்னு வாசிங்க. இவர் அவருடைய மகிமின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வதத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பு உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். ஆமாம், அங்கே சாயல் சொல்லப்பட்டிருக்கிறது, வல்லமை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்குள்ள பிதாவுனுடைய வல்லமையும் பிதாவுனுடைய சாயலும் இருந்ததை அந்த வசனம் சொல்லுது. நமக்கு முக்கியமாக தேவை அந்த முன்பகுதி. அது சொல்லுது இவர்னா யாருங்க? இயேசு கிறிஸ்து அவருடையனா யாருங்க? பிதாவினுடைய. அப்போ இப்படி வாசிங்க, இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமாக இருந்தார். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய தன்மையின் சொரூபமாக இருந்தார். இதுதான் பிதாவினுடைய ஒரிஜினல் சாயல். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது இந்த சாயலில் தான் அவர் இருந்தார். இப்போ மகிமையின் பிரகாசம் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பிதா ஒரு மகிமையில் இருக்கிறார, அந்த மகிமையினுடைய பிரகாசமாக இயேசு இந்த பூமியில் இருந்தார். இப்போ பிதா தான் அந்த மகிமை. அந்த மகிமையை பூமிக்கு வெளிப்படுத்துகிற ஒரு பிரகாசமாக, ஒரு வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தார். இப்போ பாருங்களேன், சூரியன் இருக்குல்ல, ஆமாம், அது கூட யோசிக்கிறீங்க. சூரியன் இருக்கு. சூரியனுடைய பிரகாசத்தை பூமியில் வெளிப்படுத்துறது எதுங்க? நிலா தான் ரிஃப்ளெக்டர். நிலா ரிஃப்ளெக்ட் பண்ணும். சூரியனுடைய வெளிச்சத்தை நிலா பட்டு நிலா மேலே இருக்கிற அந்த ஒரு இது மாதிரி அது பூமியில் வெளிச்சத்தை கொடுக்குது. ஆமீன். இப்போது வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:12 எடுக்க வேணாம், யோவான் 8:12 நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் சூரியன், அவர் தான் சூரியன். இயேசு கிறிஸ்து சூரியன். நம்ம குறித்து வசனம் சொல்லும்போது மத்தேயு 5:14 வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ இயேசு கிறிஸ்து சூரியனாக இருக்கிறார். இப்போ அந்த சூரியனுடைய கதிர்கள் பூமியில் இருக்கிற யான் மேலே படுது, உங்கள் மேலே படுது. உங்கள் மேலே பட்ட உடனே உங்கள் மேலே இருந்து அந்த வெளிச்சம் உலகத்துக்கு போகுது. அதனால் இயேசு சொல்கிறார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். இல்லை, வெளிச்சம் இல்லை, உலகத்துக்கு இயேசு ஒளியாக இருக்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. அப்போ நம்ம இருக்கிறோமா? இருக்கிறோம். ஆமீன். அப்போ நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் நம்ம பிதாவினுடைய மகிமையினுடைய பிரகாசமாக, பிதாவினுடைய மகிமையை விளங்கப்படுத்துகிற ஒரு ஒளியாக இங்கே நம்ம இருக்கிறோம். ஆமீன். அப்போ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னால், உங்களையும் என்னையும் பார்க்குறவங்க அந்த சாயலில் தாமே அவங்க திருப்தியாகி சபைக்கு தேடி வருவாங்க. இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் பிசாசு கிடையாது. ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் கணவன் மனைவி கிடையாது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் ரட்சிக்கப்பட்ட இன்னொரு மனுஷன்தான். ரட்சிக்கப்பட்ட இன்னொரு மனுஷன்தான். வீட்டில் அவர் நல்ல ஃப்ரெஞ்செலாம் பேசிட்டு வெளியில் வேற ஒரு மொழி பேசுவார். நான் சொன்ன ஃப்ரெஞ்சுன்னு எடுத்து உங்களுக்கு தான் தெரியும். ஆமீன். வீட்டில் கண்ட வார்த்தையை பேசிட்டு, வீட்டில் சண்டை போட்டுட்டு, வீட்டில் எகுத்து பேசிட்டு, வீட்டில் அதை போட்டு உடச்சி, வீட்டில் இதை போட்டு உடச்சி, ஏன்னா கண்டதெல்லாம் உடச்சிட்டு வெளியே வந்தோடனே, அப்போ இதை ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் பார்க்கும்போது அவன் கண்டுபிடிச்சிடுவான். ஏன் அவன் கண்டுபிடிக்கிறான்? ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் உங்களுக்குள்ளே இருக்கிற, எனக்குள்ளே இருக்கிற பலவீனத்தை ஏன் கண்டுபிடிக்கிறான்?
அவனுக்குள்ளார உலகத்தின் அதிபதி இருக்கிறான். அந்த அதிபதி சொல்கிறோம், ஐயோ அந்த ஆளா, ஐயோ அங்கே அந்நிய பாஷை பேசுது, இங்கே அநியாய பாஷை பேசுது, அங்கே பரிசுத்த பாஷை பேசுது, இங்கே பாவ பாஷையே பேசுது அப்படின்னு சொல்லி அது சொல்லி கொடுத்துரும். அதனால் ரட்சிக்கப்படாதபடிக்கு இந்த உலகத்தின் தேவனானவர் கண்களை குருடாக்கி வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்படாதபடிக்கு கண்கள் குருடாக்கப்பட்டதுக்கு காரணம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம தான். காரணம், நாம தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துவது கிடையாது. சூரியன் அது நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் என்ன பண்ணுதுங்க? ஆமாம், அதுக்கு பாவி, அதுக்கு பணக்காரன், ஏழை, ரட்சிக்கப்படவும் தெரியாது, அது அடிக்குது. இப்போ அந்த வெளிச்சத்தை, அந்த ஒளியை வாங்கின நான் தான் கிறிஸ்துவின் சாயலாக இருந்தால் எனக்குள்ளே அந்த வெளிச்சம் புறப்படும். அல்லது நான் பிசாசினுடைய சாயலாக இருப்பேன்னு சொன்னால் எனக்குள்ளே அந்த வெளிச்சம் பட்டாலும் அது பிரயோஜனம் இல்லாத மாதிரி போயிடும். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்றார், நான் ஒளியாக இருக்கிறேன், நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும். அப்போ வெளிச்சமாக இருக்கிற ஒரு மனுஷன் தான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளார தன்னை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக நடந்து போக தன்னை அர்ப்பணிக்கிறான். நல்ல கரங்களை தட்டுங்களேன். நாம ஒளியை காட்டுறவங்க கிடையாது, மாறா ஒளியை வெளிப்படுத்துறவங்க. புரியுதுங்களா? ஒளியை உங்களால் என்னாலையும் காட்ட முடியாது. காரணம், ஒளியானவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய ஒளி உங்க மேல என் மேல கிருபையாய் படுகிறது, தயவாய் படுகிறபடினால நீங்களும் நானும் அந்த ஒளியை உள்வாங்கி நம்ம வெளியே காட்டுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் எழுதுறார் பாருங்க, யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். டக்குன்னு வாசிங்க. ஜான் 1:14 மறுபடியும் படிங்க. Et la parole était faite de chair, elle habitait parmi nous, pleine de grâce et de vérité. Et nous avons contemplé sa gloire, une gloire comme la gloire du Fils unique venu du Père. யோவான் எழுதுறாரு பாருங்க, அப்போஸ்தலர் யோவான் எழுதுறாரு, அவருடைய மகிமையை கண்டேன்னு சொல்லி எழுதல, கண்டோம்னு எழுதுறாரு. அப்படின்னு சொன்னா அவர் கூட இருந்த மற்ற சீடர்களும் சேர்ந்து அவருடைய மகிமையை கண்டோம். யாருடைய மகிமையை கண்டாங்களாம்? பிதாவுடைய மகிமையை சீடர்கள் கண்டாங்களாம். எப்படி கண்டாங்கன்னு சொன்னா, அந்த பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமையாகவே அந்த மகிமை வெளிப்பட்டபடினால அந்த மகிமையை இவர்கள் பார்த்தார்கள், சீடர்கள் பார்த்தார்கள். பிதாவை அவர்களால் பார்க்க முடியாது, ஆனால் பிதாவினுடைய மகிமை தாங்கினவராக பூமியில் இருந்த இயேசுவை பார்த்தபடினால இவர்களுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிருச்சு. இயேசுவை நான் பார்த்தேன், நான் பிதாவை பார்த்ததாக அர்த்தம். இயேசுவை பார்த்தா அவர் தான் பிதா. பிதாவினுடைய 100% பரிபூரணத்துவம் இயேசுக்குள்ள இருந்தது. அந்த இயேசுவை நாங்கள் பார்த்தபோது இயேசுக்குள்ள இருந்து புறப்பட்ட ஒரு மகிமை இருக்குத, அந்த மகிமை பிதாவினுடைய மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி அந்த மகிமையை அவர் பார்த்தன்னு சொல்றாரு. இப்ப பிதாவினுடைய மகிமையை இயேசு கிறிஸ்துவின் மூலம் பார்த்தன்னு சொன்னா என்ன அவர் டிக்ளேர் பண்றாருன்னு சொன்னா, வார்த்தையாய் இருந்த இயேசு கிறிஸ்து, வார்த்தையாய் பிதாவாகிய தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேறின போது மனுஷனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து ஒரு அம்மா வயிற்றில் யோவானை போல தான் அவரும் பிறந்தார். அவருக்கு மட்டும் 15 மாசமா இல்லை, யோவானை போலவே பிறந்து வெளிப்பட்டு யோவானை போல தான் இந்த பூமியில் வாழ்ந்தார். ஆனால் யோவானால் வெளிப்படுத்த முடியாத தேவ மகிமையை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார்ன்னு சொன்னால், பிதாவை கண்டவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி இயேசு சொன்னார்ல. ஆனால் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து டிக்ளேர் பண்றார். என்னன்னு சொன்னா, பிதா எப்படி இருப்பார் நீ பார்க்கணும்னு சொன்னா என்ன பாரு என்று சொல்றார். அப்ப பிதாவுடைய மகிமையில 1% இயேசு குறைந்திருந்தால் கூட இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அப்ப பிதா எப்படி 100% மகிமையாய் அவர் அந்த பரலோகத்தில் இருக்கிறாரோ அதே மகிமையை 100% பூமியில இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினாரு. அவர் சொல்ற, என்ன நீ பார்த்துட்டுனா நீ பிதாவை பார்த்துட்ட. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சாயலை வெளிப்படுத்தினார். சரி, இப்போ அந்த யோவான் அந்த சாயலுக்கு மாறணும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தான். ஆமென். அப்போ நாமளும் இன்னைக்கு சபைக்கு வரோம், பல மாதங்களாக தேவனை ஆராதிக்கிறோம், பல வருடங்களா ரட்சிக்கப்பட்டு எத்தனோ வருடங்களாக நமக்கு ஆகியிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் இன்னைக்கு நம்மளுடைய மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் இருக்கிறோமா, அல்லது நாம் அதிலிருந்து கொஞ்சம் எழும்பி பிதாவை நோக்கி நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது இயேசு கிறிஸ்துவை நோக்கி அந்த சாயலாகத்தானே நான் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன்னா? பாருங்க, கீழே விழுவது எழுந்திருக்கிறத பற்றி வேதம் பேசாது. நம்ம எல்லாரும் பலவீனமானவங்க, நம்ம எல்லாரும் சொல் தவறுகளாக நாங்கள் இருக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்கிறவங்களாக இருக்கிறோம். ஒரு நாள், ஒரு வாரம், 10 நாள், 10 வாரம் நம்ம கீழே கூட விழுந்துடலாம். ஆனால் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது உங்களுக்குள்ளேருந்து எந்த சாயல் வெளிப்படுது? உங்களுக்குள்ள இருந்து ஜென்ம சுபாவத்தின் சாயலாகிய
ஆதாமுடைய முந்தின ஆதாமுடைய சாயல் வெளிப்படுத்தா, அல்லது நீங்க விழுந்து எழுந்திருக்கும் போது பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள்ள வெளிப்படுதா? அப்ப நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு என்னை மாற்றுவதற்கு ஒப்பு கொடுத்த அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட 20 வருஷம் ஆன பிறகு எங்க இருக்குது? யாரா இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து 33 வருஷம் தான் பூமியில இருந்து நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா அவர் உலகம் முடியும் ஆரம்பத்திலிருந்து இன்னைய வரைக்கும் அவர் இருக்கிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். அவர் பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ அதுல இருந்து கொஞ்சம் கூட மாறலைங்க. அவரு சரீரம் மட்டும் தான் மாறி இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன், அல்பாவும் ஒமேகாவுமா நான் இருக்கிறேன், ஆதியும் அந்தமுமா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறார். பிதாவின் சாயலாகத்தானே அவர் இருக்கிறார். இந்நேரம் நல்ல கரங்களை தட்டி இருக்கணுமே. ஆனா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட நாளில் பெற்றுக்கொண்ட அந்த பிதாவின் சாயல் இன்னைக்கு எங்க இருக்குது? அப்ப இன்னைக்கு சாயங்காலம் நீங்க வீட்டுக்கு போன உடனே முதல் வேலையா உங்க கண்ணாடியை கொஞ்சம் எடுத்து நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி அந்த கண்ணாடியில உங்களுடைய என்னுடைய முகத்தை பார்ப்போம். அப்ப பார்த்தாதான், அப்பாப்பா நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது உன்னுடைய முகம் இப்படி இருந்தது, இன்னைக்கு பிரகாசமா இருக்குதுப்பா அப்படின்னு ஒரு சத்தம் கட்டுச்சுன்னு சொன்னா நீங்களும் நானும் நல்ல வழியில போறோன்னு அர்த்தம். அல்லது பார்க்கும் போது இல்லை இந்த காரியம் உங்ககிட்ட இல்லை, இந்த காரியம் என்னதான் நான் பேசிட்டு இருக்கிறேன் போன வாரம் சொன்னது போல, இந்த காரியம் உங்ககிட்ட இல்லை, இது உங்ககிட்ட இல்லை, இங்க குறையுது, இங்க ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி உங்ககிட்ட சொல்லுன்னு சொன்னா இப்ப நாம நம்மளை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்குது. அப்ப எந்த கண்ணாடி எடுக்க போறீங்க இன்னைக்கு? இந்த கண்ணாடியை எடுத்து நீங்க வாசிக்கும் போதுதான் அந்த கண்ணாடி சொல்லும், இயேசு கிறிஸ்து பாவ உலகத்துல பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமா இருந்தாரு, நீ அந்த மகிமையை குலைக்கிறியா? நான் தான் என்னதான் பேசுறேன். அந்த மகிமை நான் குலைச்சி போடுறேன்னா, ஆனால் அந்த மகிமையை நான் இன்னும் கொஞ்சம் அபிஷேகப்படுத்தி அதை அனல் மூட்டி அந்த மகிமையை நான் கொஞ்சம் அதிகமாக மாத்திரனா பிரதிபலிக்கிறேனா? அல்லது நிறைய பேருடைய கண்ணாடி ரசம் போயிருக்குது. ரசம்னா வீட்டில் இருக்கிற ரசம் இல்லை, இப்போ அந்த கண்ணாடியில் கூட ரசம் போயிடுச்சுன்னா அந்த கண்ணாடியில் மூஞ்ச பார்க்க முடியாது. அநேகருடைய பைபிள் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11-12 மணிக்கு தூக்கி சாக்கில் வைக்கிறது, அதோட அடுத்த வாரத்தை எடுக்கிற சிலர்லாம் இருக்கிறாங்க. உடனே ஒருத்தர் நோட் எடுக்கிறாங்க. ஆமீன். அப்ப இந்த பைபிள் பாருங்களேன், இதுதான் உங்களுடைய முகத்தை காட்டக்கூடிய கண்ணாடி இல்லை, இது உங்களுடைய உள்ளத்தை காட்டக்கூடிய கண்ணாடி. இந்த கண்ணாடியில் நீங்க பார்க்கும் போது தான் முதல்ல நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க என்பது சொல்லும். இப்ப இந்த கண்ணாடி தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த கண்ணாடி தான் பிதாவினுடைய சாயலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப அங்க அப்போஸ்தலர் எழுதினாரு, கண்ணாடியில நீங்க பார்க்கிறதை போல அப்படின்னு சொன்னா, இந்த கண்ணாடியில நான் என்ன பார்க்கிறேன்ல, என்ன பார்க்கும்போது இந்த கண்ணாடி என்ன செய்யணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நிறைய என்ன விட்டும். இப்ப அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றார், ஒப்பு கொடுத்து நான் அந்த கண்ணாடியை பார்க்கும் போது அவர் சொல்றாரு, அந்த கண்ணாடில ஒரு சாயல் தெரியுது இல்ல, அந்த சாயலாகத்தானே நீ மறுரூபமாக்கப்படுவ. இப்ப இந்த கண்ணாடில யாரு சாயல் தெரியுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல் தெரியுது. நல்லா கரையில தட்டுங்க. இந்த கண்ணாடி முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் சாயலை பத்தி மட்டும் தான் பேசுது. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை பத்தி மட்டும் தான் பேசுது. மாற்றத்துக்கான ஒரு சாயல் இங்க பிசாசின் சாயலை பேசப்படுகிறது, மனுஷனுடைய சாயலை பேசப்படுகிறது. ஆனா அது உங்களுக்கான எனக்கான மாற்றத்துக்கான சாயல் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் சாயல் மட்டும்தான் உங்களை என்னைய பரலோகத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு சாயலா அது இருக்கிறதுனால கரங்களை தட்டுங்களேன். இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த அந்த யோவான் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன போல ஒரு அம்மாவின் வயிற்றில் பிறந்த இந்த இயேசு கிறிஸ்து மட்டும் மகிமையின் பிரகாசத்தை பிரதிபலிக்கக்கூடியவரா, இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை 100% வெளிப்படுத்துறவரா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நானும் வெளிப்படுத்தணும், நானும் அந்த மகிமையின் சாயலுக்கு நேராக நான் மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறான். அதனாலதான் அவனை கொண்டு போய் ஒரு தீவில் போட்டபோது கர்த்தருடைய நாளில் அவன் எங்க போனானா? வெளிப்படுத்த விசேஷம் எடுத்து வாசித்து பார்க்கும்போது அங்க அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்கிறான். இப்ப முன்னாடி பிதாவினுடைய, நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை, முன்னாடி இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனாய் வாழ்ந்தபோது பிதாவினுடைய சாயலை மாம்ச சரீரத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து 100% வெளிப்படுத்தினார். அத யோவான் ஆவிக்குரிய கண்களால 100% கண்டான். புரியுதுங்களா?
இப்போ பரலோகத்துக்கு போகிறான். அங்கே இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த சரீர பிரகாரமான தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தலை. இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சாயலாகவே, பிதாவை போலவே 100% சாயலை அவர் வெளிப்படுத்துகிறார். யோவான் மாம்ச சரீரத்தினால கிடையாது, ஆவிக்குரிய சரீரத்தினால, ஆவிக்குரிய கண்களால் அல்ல, தன்னுடைய சொந்த கண்களால் பிதாவாகிய தேவனுடைய சாயலை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார அவன் பார்க்கிறான். நல்ல கரங்களை தட்டுங்களேன். பாயிண்ட் புரியுதுங்களா? அவன் பூமியிலிருந்து வாஞ்சித்தது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, மாம்சத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த பிதாவினுடைய மகிமையான சாயலை நான் பார்க்கணும், அதற்கு நீங்கள் மறுபப்படுத்துங்கன்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான். இப்போ பிதாவாகிய தேவன் அவனை பரலோகத்துக்கு கொண்டு போய், இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் பூமியில் இருந்த இயேசு கிறிஸ்துனுடைய சாயலாக இல்லாமல் பிதாவினுடைய சாயல் பரிபூர்ணம் நிறைந்தவராக இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அதை மாம்ச சரீரத்தில் இல்லை, அவன் ஆவிக்குரிய சரீரத்தில் பார்க்குறான். நல்லா கரங்களை தட்டுங்களேன், நல்லா கரங்களை தட்டுங்களேன். சகோதரனே சகோதரியே, இந்த வேதத்தில் ஏதோ கண்ணாடியில் பார்க்குறதே போல இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் சாயலை பார்த்தாலும் நாளொன்று வரும், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் முன்பாக பரிபூரணமாக, பிதாவினுடைய மகியின் பிரகாசம் கிடையாது, பிதாவினுடைய மகிமையின் பிரகாசம் கிடையாது, இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையாகவே இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் தன்னை வெளிப்படுத்துவார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் அந்த பரலோக சாயலுக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறார். ஆமென். இங்கே இயேசு கிறிஸ்துவை பிதாவினுடைய மகிமையா ஏதோ ஒரு கண்ணாடியில் பார்த்துட்டு திரும்பி அவன் முகத்தை எடுத்த உடனே மறைந்து போகக்கூடிய ஒரு உருவமாக இல்லை, மாறா அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அந்த மகிமையின் சாயல்ல யோவான் மகிமையா ஆனதுனால இயேசு கிறிஸ்து சொன்னதை எல்லாம் அவன் எழுதுறான். இயேசுவினுடைய மகிமையை அவன் விளக்குறான். இப்போ நீங்களா நானும் இன்னைக்கு பிதாவினுடைய தேவனுடைய மகிமையை விளக்க முடியுமா? பைபிள் இல்லாமல் இருந்தாக்கா விளக்க முடியாது, யாருக்குமே தெரியாது. அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ எந்த ஒரு சீடர்களுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய சிலாக்கியம் யோவானுக்கு கிடைத்தது என்று சொன்னால், யோவான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டபடினால தான் நீங்கள் கொட்டாவி விட்டு இருந்தால் கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி அவர் ஏவி கொண்டு இருக்கிறனால கரங்களை தட்டுங்களேன். ஆமென். அப்போ இயேசுவை பார்க்கக்கூடிய ஒரு தெய்வீக வெளிச்சம் யோவானுக்குள்ளேருந்து வெளிப்பட்டது. நான் சொன்ன சூரியனை வெளிப்படுத்தக்கூடிய சந்திரனை போல நாம் இருக்கிறோம்னு சொல்லி, இப்போ பிதாவை போய் இயேசு கிறிஸ்துவை பிதாவினுடைய அந்த பரலோக ஸ்தலத்தில் போய் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறான். இப்போ பார்த்துட்டு அவர் அங்கே இருந்துட்டாரா? யோவான் அங்கே இருந்துட்டாரா? இல்லை, அவர் திரும்ப பூமிக்கு வராரு. பூமிக்கு வந்த மாத்திரத்தில் அவர் வெளிச்சமாய் மாறுகிறார். பாருங்க, சீடர்களும் அப்படித்தான். இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் அவங்க பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவங்களுக்குள்ள சண்டை இருந்தது, வாக்குவாதம் இருந்தது, பொறாமை இருந்தது, பாடுகள் இருந்தது, பிரச்சனை இருந்தது. நீ பெரியவன் நான் பெரியவன் என்று சொல்லி கத்திக்கொண்டு கூவிக்கொண்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் அவர்களுக்குள்ள வந்த பிறகு வேதம் சொல்கிறது, தன்னுடைய சரீரத்தையும் அவர்கள் சரீரமாக பார்க்காமல் கர்த்தருக்காக சாகவும் அவர்கள் துணிந்தார்கள், கர்த்தருக்காக வாழவும் அவர்கள் வைராக்கியமாக நின்றார்கள். நல்ல கரங்களை தட்டி. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சிச்சிங்களா? ஓகே. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரணும்னு சொன்னால் முதல்ல அந்த சாயல் என்ன அப்படின்னு சொன்னால் அதுதான் பரிசுத்தமும் நீதியும். இயேசு கிறிஸ்துக்குள்ளார பரிசுத்தமும் நீதியும் வெளிப்பட்டது. அந்த நீதிக்குள்ளார கிருபையும் இரக்கமும் வெளிப்பட்டது. அந்த கிருபைக்குள்ளார தயவு உண்டானது. பாருங்க, ஒன்று அப்படியே மிங்கிள் பண்ணி இணைஞ்சு இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள பரிசுத்தத்தையும் இயேசுவையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் கிடையாது, அவர் பரிசுத்தமாகவே இருக்கிறார். பரிசுத்தத்துக்கு இன்னொரு பேர் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசுக்கு இன்னொரு பேர் என்னதுங்க? பரிசுத்தம். நல்லா கரங்களை தட்டுங்களேன். அதே போலதான் கிருபைக்கு இன்னொரு பேர் என்னப்பா? அவ்வளோதான். இயேசுக்கு இன்னொரு பேர் கிருபை. அதே மாதிரி தேவ நீதிக்கு இன்னொரு பேர் என்னதுங்க? இயேசுக்கு இன்னொரு பேர் என்னதுங்க? தேவ நீதி. இன்னைக்கு நாளைக்கு சொல்லணும், கலைக்கு இன்னொரு பேர் என்னதுங்க? ஆமென்.
கரையில தட்டுங்க நல்லா. ஆமென். நம்ம எமானுவேல் பிரதருக்கு இன்னொரு பேர் என்னதுங்க? எமானுவேல். கரைகளை தட்டுங்க. ஏன்னா அவரா இயேசு பேரை வச்சுருக்கிறார், அவருக்கு வேற பேரை மாற்ற வேணாம். ஆமென். நம்ம பிரதர் ஜெயக்குமார் வந்திருக்கிறார். நாளைக்கு ஜெயக்குமாருக்கு இன்னொரு பேர் என்னதுங்க அப்படின்னு சொன்னா பரிசுத்தம். அவருக்கு இன்னொரு பேர் என்னதுங்க? தேவ நீதி என்று சொல்லக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை இருக்கக்கூடியதாக இருக்கணும். பாருங்க. ஆமென். அதற்கு நீங்களா நானும் சீடர்கள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்கு நேராக வாழ கற்றுக்கொள்ளணும். சீடர்களும் பலவீனமானவங்க, அடிக்கடி பலவீனத்தில் விழுந்து போனாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ள வந்தபோது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பலன் அடைந்தார்கள். ஆமென். பலன் அடைந்து ஒருமனப்பட்டு கர்த்தருக்காக தன்னுடைய கழுத்தையும் நீட்ட அவர்கள் ஆயத்தமாக இருந்தாங்க. சுட தண்ணி கையில் பத்துட்டாலே 10 நாள் சபைக்கு வராமல் இருக்கிறவர்கள் மத்தியில் உயிரோடு யோவானை எண்ணெய் கொப்பரையில் அப்படியே இறக்குனாங்களாம். அல்லேலூயா ஓசானா என்று சொல்லி அவர் பாடிக்கொண்டிருந்தாங்களாம். ஆமென். இவர் பர்த்திலேமேயு அவர் தலைகிழ கடுக்க வச்சு காலை 2 நீட்டி சென்டரை வாழை வச்சு அறுத்தாங்களாம். அங்கே என்ன இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வச்சு அறுத்து 2ஆக பிரித்தாங்களாம். இந்த வரைக்கும் தலை வாய் கட்டாகிற வரைக்கும் இயேசுவினுடைய நாமத்தை நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னாங்களாம். இன்னும் ஒரு சீடரை தோலை அப்படியே உரிச்சிட்டு சதையோட ஓடுறா, நீ போய் உங்கள் தேவனோட பேரை சொல்கிறான்னாங்களாம். ஒரு நாள் முழுவதும் உடம்புல தோலே இல்லாமல் இயேசுனுடைய நாமத்தை சொல்லி 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 ஆமென் மரித்து போனார். பாருங்களேன். அந்த சீடர்களுக்காக கூட இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கொடுக்கல. ஏன் தெரியுங்களா? உங்களுக்காக எனக்காகவும் அவருடைய ஜீவனையும் ஜீவன் என்று சொல்லி பார்க்காம இருக்கிறார். ஆனால் ஒரு டிராக்ஸ் கொடுக்க, ஒரு ஆத்துமாவை தேடி வர, ஒரு ஜனங்களை சந்தித்து மீட்டுக்கொள்ள நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருந்தால் போதும், எங்கள் வீட்டு வேலை செஞ்சால் போதும், என் குடும்பத்து வேலையை செஞ்சால் போதும், என் பிள்ளைங்களை கண்டிச்சா போதும். அன்னைக்கு பிலிப் அப்படி இல்லை, பர்த்திமேயு அப்படி இல்லை, பேதுரு இல்லைங்க. அப்படி சாகாமல் இருந்த ஒரே ஒரு ஆள் யோவான் மட்டும்தான். ஏன் தெரியுங்களா? அவன் பூமியில் இருந்த போதே அவனை அநேக முறை சாவடிச்சிட்டாங்க. அவனை சாகடிக்கவே முடியல. தோல் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஒரு சின்ன கீறி ரத்தம் வந்துட்டாலே 3 நாளைக்கு டாக்டருக்கு ஓடி நிற்கிறோம். உடம்புல தோல் இல்லைங்க. தோல் இல்லாமலே ஒரு நாள் முழுவதும். இன்னொருத்தர், நான் நிறைய பேர்லாம் சொல்லலை, இன்னொருத்தரை உச்சியில், ஒரு கோபுரத்து உச்சியில் கொண்டு போயிட்டு சொல்கிறாங்களாம், நீ இயேசுனுடைய பேரை நீ மறுதளிக்கணும், இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்லு. இல்லை சொல்ல மாட்டேன், உன்னை விட்டுருவேன், சொல்லு பரவாயில்ல. ஊந்துட்டாங்களாம். ஊந்தோடனே சொல்லுது, மூளை அப்படி விழுந்து மூளை செதறி போயிடுச்சுங்களாங்க. செதறி போனாலும் அந்த மனுஷனுடைய இருதயம் ஃபுல்லாக ஆண்டவர் பேர் இருந்துச்சு. அந்த மூளையே கீழே போன பிறகும் அவனுடைய வாய் மட்டும் முணுமுணுத்துனே இருந்துச்சான். அதுதான் நீங்கள் பாடினீங்கல்ல. என்ன பாடினீங்க? யாருக்காகங்க? ஆனால் வாழுறோமா? நம்ம வீட்டில் ஒரு பொருளாதார பிரச்சனை வந்த உடனே ஆண்டவருக்கு கொடுக்கத்தை நிறுத்திடுறோம். எங்கே வாழுறோம்? ஒரு வியாதி வந்த உடனே ஆண்டவர்கிட்ட வரமாட்டோம். எல்லாம் இருக்கும்போது எல்லாம் செய்கிறது ஆண்டவர் அன்பு செலுத்துவது கிடையாது. சகோதரனே சகோதரியே, எதுவுமே இல்லைனாலும் என்கிட்ட ஜீவன் இருக்கு, என்கிட்ட உயிர் இருக்கு. இந்த உயிரை கொடுத்த தேவனுக்காக நான் எதையும் செய்வேன்னு சொல்லி ஒருத்தன் துணிஞ்சு நிற்கிறான் பாருங்க. அவனுக்காக, அந்த மனுஷனுக்காக என் இயேசு கிறிஸ்து நிற்கிறவராக இருக்கிறார். கரையில் தட்டி நீச்சு நில்லுங்களேன். இதுதாங்க மருதுப சாயல். ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே நம்ம வீட்டில் உட்காந்துடக்கூடாது. ஒரு போராட்டத்தை பார்த்த உடனே நம்ம வீட்டில் உட்காந்துடக்கூடாது. ஆமீன். வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காகன்னு சொல்லி நம்ம பாடுகிற அதே நேரத்தில் அந்த வாழ்க்கையை 100% நம்மளால் வாழ முடியாட்டினாலும் நம்ம வாழ வேண்டிய அளவுக்கு நம்ம வாழணும். அப்போ பாருங்கள், தயவு செய்து உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம், சாகலாம் வேணாம். உங்களையும் என்னையும் சாக சொல்லி இயேசு ஒரு நாளும் கேட்டது கிடையாது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் சாக சொல்லி ஒரு நாளும் கேட்டது கிடையாது. எனக்காக நீ வாழ்வியா? ஆமீன். நல்லா வாழ்வேன்றவங்க நல்லா கரையில் தூக்குங்களேன். நல்லா வெக்கப்படாதீங்க. நல்லா கரையில் தூக்குங்களேன். நல்லா கரையில் தூக்குங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் அவங்கள விடுங்க, நீங்கள் பெருங்க பாருங்கள், கரையில் தூக்குங்க எல்லாரும். இயேசுவுக்காக பாருங்களேன். நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு ஜீவன். நம்ம யாரும் அப்போஸ்தலர் மேலே எண்ணெய் கொப்பரில் போட்டு மறுபடியும் உயிராக இருக்க போகிறது கிடையாது. தோலை உரிச்சிட்டாங்கன்னா அடுத்த 5-6 நிமிஷம் செத்து போயிடுவோம். தரக்குப்புற விழுந்து மூளை வெளியே போனால் நம்ம உயிராக இருக்க மாட்டோம். திருப்பி போட்டு 2 காலுக்கு இடையில அறுத்து எடுத்தாங்களாம் 2.
நம்ம யாரும் உயிராக இருக்க மாட்டோம். பேதுரு சொல்கிறான், என்னை சிலுவையில் தானே அறைய போகிறீங்க, இயேசு கிறிஸ்துவை போல நேரம் அறையாதீங்க, நான் அவ்வளோ பாக்கியவான் கிடையாது, என்னை தலைக்கீழே அறைங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால், தலையை வச்சு அடிச்சாங்களாம். ஆமென். அப்படி வாழ்ந்தாங்கல்ல சீடர்கள், அதுதான் இன்னைக்கு வேதம். அதை தான் வாசிக்கிறோம் பாருங்களேன். நீங்களும் நான் என்னங்க பண்ணிட்டோம்? ஏன் உங்களை என்னை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார்? ஏன் உங்களுக்காக எனக்காக ஒரு உதவி செய்யணும்? நீங்களும் நானும் சீடர்களை விட ஆண்டவருக்காக ஓடிட்டோமா, உழைச்சிட்டோமா? இல்லை, தேவனுக்காக என்னுடைய கடைசி ஜீவனையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நின்னா பாருங்க சீடருங்க. அவங்க பேரு தான் எனக்கு எழுதப்பட்டிருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றார், எனக்காக சாகுவதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எனக்காக யார் வாழ போறீங்க? அப்ப வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நடந்தாலும் உம்மோடு தான். அந்த பாடலை பாடுவோம். சாக வேணாம், வாழ போறோம். நடந்தாலும் நல்ல விசுவாசமாய் சொல்லுங்க, நான் வாழ்ந்தாலும் நடந்தாலும் உமக்காகத்தானே, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன்.